யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். விசாரணைகளை நிறைவு செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான செய்தியை கேட்டு மிகுந்த கவலையடைந்ததாக ஜனாதிபதி கூறியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நட்டஈடு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பான விசாரணைகள் தடையின்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தின் 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். உயிரிழந்த மாணவர் ஒருவரின் சடலத்தில் துப்பாக்கி சூட்டு காயங்கள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 போலீஸ் உத்தியோகத்தர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகத்தர்கள் இன்று யாழ் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 4ஆம் திகதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. யாழ் காங்கேசன்துறை வீதியில் கொக்குவில் குளப்பட்டி சந்தையில் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட குழுவினர் அங்கு சென்றுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து சுன்னாகம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் கொக்குவில் குளப்பட்டி சந்தை பகுதியில் இந்த மாணவர்கள் உயிரிழந்தனர். கிளிநொச்சியைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறையில் கல்வி பயிலும் 3ஆம் வருட மாணவன் நடராசா கஜன் மற்றும் யாழ் கந்தரோடைய பகுதியைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கை மாணவனான பவுன்ராஜ் சுலக்ஷனுமே இந்த சம்பவத்தில் உயிரிழந்தனர். மாணவன் நடராசா கஜனின் பூதவுடல் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஒரு அங்கம் செய்திருக்கின்ற ஒரு நிலையிலே இன்னொரு அங்கம் இந்த அரசுடைய இன்னொரு அங்கம் அதை விசாரிக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது. இந்த மாணவர்களுக்கு நடந்திருக்கின்ற சம்பவம் தான் அந்த பின்னணியை நாங்கள் விளங்கிக் கொண்டால் இந்த 2 பல்கலைக்கழக மாணவர்களுடைய நீதி சம்பந்தமாகவும் நாங்கள் சரியான முடிவை தான் எடுக்கக்கூடியதாக இருக்கும். உயிரிழந்த பவுன்ராஜ் சுலக்ஷனின் பூதவுடல் யாழ் கந்தரோடையில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது.